டம்மி டக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேஷண்ட்ஸுக்கு வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்னஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அப்டாமினல் மசிலை வந்து டைட் பண்ணியிருக்கோம். எப்படி டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த மசில் லூஸ் ஆனதை வந்து டைட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் ஃபீல் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து நம்ம பெயின் மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவோம் வீட்டுக்கு. அதை கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன டைமில் சாப்பிட சொல்கிறோமோ அந்த டைமில் எடுத்துக்கணும். அப்போ தான் பெயின் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 வீக்ஸுக்கு அவாய்ட் பண்ண தேவை இருக்கும். 6 வீக்ஸுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா நிறைய ஃப்ளூயிட் ஷிஃப்ட் எல்லாம் நடந்திருக்கிறதுனால நல்ல ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய ஜூஸஸ்ஸு, வாட்டரு அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தி இதை கொடுக்கும். தென் வந்து கரெக்டான ஃபாலோ அப்பு, அதாவது இப்போ நம்ம எந்தெந்த டைமில் டாக்டர் வர சொல்லியிருக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து அவங்கள போய் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ சீரோமாவை ஏதாவது ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் ஸ்வெல்லிங் வருது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஜென்ரலாகவே அப்டமனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து எங்கே அடிபட்டாலும் நம்மளுக்கு எப்படி அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வருதோ அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்காது. நல்ல சீக்கிரம் வந்து வூண்டு ஹீல் ஆகி செட்டில் ஆகி வந்துடும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட ஸ்கின்னை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வருது அப்படின்னா நீங்கள் வந்து லிம்ஃபேட்டிக் மசாஜ் சொல்லி தருவாங்க டாக்டர்ஸ். அந்த வந்து லிம்ஃபேட்டிக் மசாஜ் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து யாராவது ஒரு உங்களுக்கே பண்ண தெரியல அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் லிம்ஃபேட்டிக் மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து ஸ்மோக்கராக இருந்திருப்பாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ரீ ஆப்ரேட்டிவாக ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் அவங்க வந்து அந்த ஸ்மோக்கிங் எல்லாம் ஒரு 1 or 2 months அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. அதர்வைஸ் வந்து வூண்டு ஹீலிங்லாம் வந்து அதனால் தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருந்துக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து வூண்டு நல்லா ஹீலாகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாலுமே இந்த வூண்டு ஹீலிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேறுபடும். அது வந்து அவங்களோட உடல் தன்மை எப்படி இருக்குது, அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் டாக்டர், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 1 week 10 daysலேயே ஹீல் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது, அந்த மாதிரி யோசிப்பாங்க. இது வந்து அந்த வூண்டு ஹீலிங்கிறது டெண்டன்சி வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற அதர் ஃபேக்டர்ஸை பொறுத்தும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் வந்து டாக்டர் சொல்கிற வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வூண்டு ஹீலிங் சீக்கிரம் நடந்துடும். தேங்க்யூ.